ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்டி ட்ராமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிலாங் டு த வேர்ல்டோட 14th பாட்டை தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி போட்ட பார்ட்ஸை பார்க்காதவங்களா மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஓவராக பேசாமல் கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோ தான் கட்டுறாங்க. நம்ம லூஷியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக படிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோட அப்பா வந்து அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லூஷியோ கிட்ட உட்காந்து பேசுகிறாரு. நீ வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கப்பா. உன் வயசில் இருக்கும் போது தான் நான் சயின்ஸில் பக்கமே போக மாட்டேன், எனக்கு சயின்ஸே சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு என்னன்ற சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிப்பில் மட்டும் நீ ஃபுல் ஃபோக்கஸாக இருப்பா, மற்ற எதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாத, எதுவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடாதப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்குது, லூஷியோ லூஷியோ அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம லூஷியோக்கு வந்து புரிஞ்சுது கியூஐ வாய்ஸ் தான் அப்படின்ட்டு உடனே கடகடன்னு ஓடி போய் மாடியில் எட்டி பார்க்குறாரு. கியூஐ நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அங்கேருந்து கீழேருந்து நம்ம கியூஐ என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா, நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணி தருவியா அப்படின்னும் போது கேளு அப்படின்ற மாதிரி நம்ம லூஷியோ சொல்கிறாரு. உடனே நம்ம கியூஐ என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு எப்போ நீ குழந்தை பெற்று தருவ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நம்ம லூஷியோக்கா அப்படியே பதறி போயிடுறாரு ஒரு நிமிஷம். நீ என்ன கேட்டேன்னும் போது நீ எப்போ ஒரு குழந்தை எனக்கு பெற்று தருவ அப்படின்ற மாதிரி நம்ம கியூஐ கற்று கேட்குறாங்களா. சடனாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா வந்துடுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னம்மா கேட்டா அப்படின்றாரு. அங்கிள் அது ஒன்றும் இல்லைங்க அங்கிள், உங்கள் பையன் வந்து ஒரு குழந்தை மாறிங்க அங்கிள், அவனுக்கு குழந்தை மனசுங்க அங்கிள், சரிங்க அங்கிள் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கடகன்னு நாங்கள் வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோட அப்பா என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்து குழந்தைன்னு பேசினால தப்பில்லைப்பா, குழந்தை பெற்றுக்கிறது தப்பு இல்லை, குழந்தை பெற்றுக்கிறதுனால தான் இங்கே பீப்புள்ஸ் அதிகமாக வராங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயங்கரமாக எதையோ பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கா என்னடா அவள் இப்படி பேசுகிறான்னு பார்த்தா இவரும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோனி வந்து பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி ஸ்பீடாக போகிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா, எதுக்கு இப்போ நீ ஸ்பீடாக நடக்கிற அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, இந்த மாதிரி பூமியோட ஸ்பீடு அதிகரிக்கிறதுக்காக நான் நடந்துட்டுருக்கேன் அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோனி சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்பீடாக நடக்கிறாங்க. நம்ம லூஷியோ நின்னுறாரு. நம்ம லூஷியோ நின்ன உடனே நம்ம ஹீரோனி திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னும் போது நம்ம லூஷியோ ஒரு நிமிஷம் கேட்குறாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி. என்னன்னு கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேற்று வந்து நீ என்ன கேட்ட அப்படின்னும் போது நான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோன்றாருன்னா நம்ம இன்னும் காலேஜே முடிக்கலை, எப்படி நீ இதை வந்து இப்போல்லாம் கேட்குற, நம்ம இன்னும் காலேஜ் முடிக்கலை, நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின் என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு திடீர்னு முன்னாடி வந்து டைம் ட்ராவல் பண்ணி ஒரு பையன் வந்து உன்னை அப்பான்னு கூப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது என்ன நீ சொல்கிற அப்படின்னா நம்ம லூஷியோ சொல்கிறாரு. இல்லை என்ன தான் வந்து அம்மான்னு கூப்பிட்டா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. உடனே நம்ம லூஷியோ என்னன்றாருன்னா, அதெல்லாம் நடக்காது, இந்த மாதிரி டைம்லலாம் நடக்காது, எப்படி டைம் ட்ராவல் பண்ணி அவனாவது வருவானா, அதெல்லாம் நடக்க சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோனி அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் வேணாலும் நம்ம பையன் எப்படி இருப்பான்றதை நீ உனக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமான்றாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி அதுக்கு ஒரு வழி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிடக்குன்னு அங்கே வந்து போயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. லூஷியோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் உட்காந்து ஃபோனை பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து டிவியில் வந்து இந்த மாதிரி ஆமை வந்து குழந்தை பெற்றுக்கிறத பற்றி வந்து இருந்துகிட்ருக்கு போல இருக்குது, அதை பார்த்துட்ருக்காரு. நம்ம லூஷியோ ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி அமைச்சிருக்காங்க. எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும், குழந்தை வேணும்ன்ட்டு பக்கமாக பேராகிராஃப் மாதிரி அமைச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம லூஷியோவும் ஒரு மாதிரி என்னடா இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, ஏன் இப்படி திடீர்னு இப்படி மாதிரி வித்தியாசமாக நடக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா என்னன்றாருன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கவங்க தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு டக்குன்னு தூக்கி வருது. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம லூஷியோ கேட்குறாரு. இல்லைப்பா நாங்கள் ஆமைங்களை சொல்கிறேன், அங்கே பாரு அந்த ஆமைங்களாம் இந்த மாதிரி டைமில் தான் அதுங்க குழந்தை பெற்றுக்கும், ஏன்னா இந்த சீசனுக்குலாம் அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ஸ்ட்ராங் ஆகும்போது தான் அது வந்து குழந்தைய பெற்றுக்குமா, வீக்காக இருக்கும் போதெல்லாம் பெற்றுக்காதான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சயின்டிஃபிக்கலாக நிறைய சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட நம்ம ஹீரோவா சரிப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் ஏஞ்சி உள்ளே போகிறாரு. நம்ம ஹீரோட அப்பா என்னன்றாருன்னா நீ எங்கேப்பா போகிற அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா நான் படிக்க போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா படிக்க தான் போகிறாரு. பார்த்தீங்கன்னா டம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கிட்டா தான் நல்லா குழந்தை பெற்றுக்கும் முடியும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோட அப்பா என்னப்பா அங்கே சத்தம் அப்படின் போது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு டக்குன்னு புக் எடுக்கிறாரு. அப்புறம் புக் எடுத்து வச்சுட்டு திருப்பி நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோனிக்கு என்னன்ற மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கும் குழந்தை பெற்று இதில் பிரச்சனை இல்லை, எனக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாரு.
இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையிலலாம் போயிட்டு 2 பேர் ஃபோட்டோ கொடுத்து ஒரே மாதிரி மேட்ச் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நம்ம லூஷியோட ஃபோட்டோயும் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாவோட ஃபோட்டோவையும் கொடுத்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. என்னடா உங்கள் 2 பேர் ஃபோட்டோ ஒரே மாதிரி இல்லை அப்படின்ட்டு நம்ம ஷீஷாவோட ஃபேஸ் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோவை. என்ன நீயும் லூஷியும் ஒரே மாதிரி இல்லை, ஏன் 2 பேரும் ஒரே மாதிரி இல்லைன்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. உடனே நம்ம ஷீஷா என்னன்றான்மா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரெல்லாம் ஒர்க் ஆகாதுமா, இதெல்லாம் வந்து அவ்வளோ வந்து ஒரு மேட்சாக வராது, சிமிலராக வராதுமா அப்படின்னும் போது அதுனாவும் உண்மைதான்ப்பா. சரி நீ சின்ன வயசில் உன்னோட ஃபோட்டோ இருக்கா, சின்ன வயசு ஃபோட்டோ, அது கூட அதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ நாடுறாம்மா, நம்ம சின்ன வயசில் ஃபோட்டோவே எடுத்துக்கலாமா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஏன்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, அம்மா இது மாதிரி நம்ம சின்ன வயசில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வேலையில் பிஸியாக இருப்பீங்க, நான் படிக்கிறது அப்படி இப்படின்னு பிஸியாக இருப்போம்மா, நம்ம 2 பேரும் ஒன்றா அதிகமாக டைம் பண்ணதே இல்லைம்மா, அதனால் நம்ம ஃபோட்டோஸு இல்லை மற்ற எதுவுமே நம்ம ஒன்றாவே இருக்க மாட்டோம், எப்போவுமே தனித்தனியாக தான்மா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ இப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா, அப்போ நீ சின்ன வயசில் வந்து சந்தோஷமாக இல்லை என் கூட அவ்வளோ டைம்ஸ் பண்ணவே இல்லைல்ல, நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கப்புறம் உனக்கு இப்போயாச்சும் நான் திருப்பி சின்ன வயசில் கிடைக்காத சந்தோஷத்தெல்லாம் தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து சீன் காட்டுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடம்பெல்லாம் ஏற்றி ஒர்க் அவுட்லாம் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷத்தில் இருக்காரு. நீ நம்ம ஹீரோனியோட டேட்டிங் வந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கூட வந்து பார்த்திங்கன்னா ஷீஷா வரான். ஷீஷா வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேஸே மறந்து செகண்ட் ஹீரோட ஃபேஸு என்ன இவனும் வந்திருக்கான் அப்படின்னும் போது நம்ம கியூஐ கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கியூஐ இன்னைக்கு டேட்டிங் தானே சொல்லி கூப்பிட்டேன், இங்கே ஷீஷா என்ன பண்ணுறான் அப்படின்னும் போது இல்லை அவன் தான் நம்மளோட குழந்தை அப்படின்னும் போது என்ன அவன் நம்மளோட குழந்தை அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ யோசிக்கிறாரு. ஆமாம் அவன் வந்து குழந்தை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோக்கா ஒன்றுமே புரியலை என்னடா நடக்குது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனி என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா, இன்னிலேருந்து நம்ம 3 பேரும் ஒன்றா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், நீ நான் அப்புறம் நம்மளுடைய குழந்தை இவன் தான் அப்படின்னும் போது நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்னன்றான்னா, நான் வந்து குழந்தை உங்களோட குழந்தையா கியூஐ தான் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க ஃபஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோவோ. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம லூஷியோ நம்ம கியூஐ நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்னன்றாங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் கதை கேட்டுட்டு தான் தூங்கணும், இந்த மாதிரி நான் சொல்கிற கதையை பார்த்துட்டு கேட்டுட்டு யாரும் நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவங்க ஒரு பேய் கதை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பயப்படுறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா காற்றுல வந்து கதவு தானாக சாத்துது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த சவுண்டை கேட்டு ரொம்ப பயந்துடுறாங்க அவங்களே. உடனே என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு நான் சும்மா பண்ணி காமிச்சேன், எனக்கு பயம் வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா, நான் தூங்கிய பிறகு தான் நீங்கள் தூங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு என்னன்றாங்கன்னா அவங்க நல்லா தூங்கிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோவும் அவர் இந்த சைடு, ஃபஸ்ட் ஹீரோ இந்த சைடு, செகண்ட் ஹீரோ இந்த சைடுன்னு படுத்துட்ருக்காரு. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா கட்டில் மேலே படுத்துட்ருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ வந்து பார்த்திங்கன்னா உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி தூங்கிட்டதுனால நம்ம ஷீஷா கிட்ட கேட்குறாரு, நீ உண்மையாலே கசின் தானா நம்ம கியூஐக்கு? ஏன்னா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, ஏன்னா எந்த ஒரு கசினுமே இவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டாங்க, அவள் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டா, நீயும் அவளை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்ட, ஏன் தான் இப்படி இருக்கீங்க, உண்மையாலே நீங்கள் கசின் தானா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஷீஷா என்னன்றாருன்னா, இந்த மாதிரி நான் உண்மையிலே அவளோட கசின் தான், அதில் என்ன சந்தேகம், எங்களோட பிளட்டில் வந்து ஒரு மேஜிக் இருக்குது, அந்த மேஜிக் வந்து எங்களை எப்போவுமே பிரிச்சிடாது, ஒன்றாவே வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியாக இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஷீஷா என்னன்றாருன்னா, இந்த மாதிரி லூஷியோ நீ கண்டிப்பாக கியூஐயை கல்யாணம் பண்ணிப்பல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது நம்ம லூஷியோ என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அது வந்து மாற்றிக்கவே மாட்டேன், நான் வந்து கியூஐயை வந்து லவ் பண்ணுறேன் ரொம்ப, அவளை வந்து நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த மாதிரி கியூஐ மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுல கஷ்டம், அவளை மாதிரி பொண்ணெல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டேன், அவளை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே 2 பேரும் தூங்குறாங்க. ஸோ கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியாவும் நம்ம ஹீரோனியும் ஒன்றா வந்துட்டுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கு தான். காலேஜ் லீவ்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. அப்போ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் கை கோர்த்து ஒன்றா நடந்து வந்தாங்க ஜோடியாக. இதை பார்த்து காலேஜே ஷாக் ஆகுது, 2 பேரும் வந்து கமிட் ஆகிட்டாங்களா அப்படின்ட்டு. அங்கே அந்த பேஸ்கெட் பால் பிளேயரும் வரான். அவன் பார்த்துட்டு என்னடா இவன் கமிட் ஆகிட்டான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாக வரான். அவனுக்கு வந்து பொறுக்கல, செம்ம டென்ஷன் ஆகுது அவனுக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து வெயிட் வச்சுட்டு கஷ்டப்படுற லக்கேஜ் எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியாமல் ஒரு ஆளால் எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு லக்கேஜ் வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா,
இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்டு வேணாலும் நான் இந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னும் போது அந்த பொண்ணு என்னான்றான், இல்லை வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் என்னான்றாங்கன்னா, இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், இவன் என் பாய் ஃப்ரெண்டுன்னு நான் அவங்ககிட்ட சொல்லணும்ல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு பையன் சும்மா நடந்து போயிட்டுருக்கான். டே தம்பி இங்கே வாடா அப்படின்ற மாதிரி அந்த பையனை கூப்பிட்றாங்க நம்ம ஹீரோனி. கூப்பிட்டு என்னன்றாங்கன்னா, இங்கே பாரு இங்கே வா, நீ இந்த காலேஜுக்கு வந்து இப்போ தானே வர, ஃபஸ்ட் இயர் தான் நீ அப்படின்னும் போது ஆமாங்க்கா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து சிங்கிளாக தான் இருக்காளாம், இந்த பொண்ணுக்கு வேணாம் நீ வந்து கமிட்டட் ஆகிடு, நீயும் சிங்கிளாக தானே இருக்க, நீயும் கமிட்டட் ஆகிடு இந்த பொண்ணு கூட சேர்ந்து, இந்த பொண்ணோட லக்கேஜ் எடுத்து போய் அவர் ரூமில் வச்சிரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம செகண்ட் ஹீரோவா ஏன்டா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள போட்டு திட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் அடுத்த தடவை பண்ணிகிட்டு இருக்காத, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகிட்டுருக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீஷா அவர்கிட்ட நம்ம டெஞ்சுரி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அவரே ஐடியா கொடுக்குறாரு. அவர் என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த பையனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுடு, உங்ககிட்ட தான் நீங்கள் தனியாக பேசணும், நீங்கள் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம டெஞ்சுரியும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா லேபுக்கு தான் வராரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்து அவர் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அவர் கேட்குறாரு, என்னடா ஆச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி எனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம லூஷியோ சொல்கிறாரு. நம்ம ஷீஷா சொல்கிறாரு. அதுக்கு நம்ம லூஷியோ என்னன்றாருன்னா, தேவைதாண்டா அப்படி இந்த அலர்ஜி, நாங்கள் 2 பேர் போக வேண்டிய டேட்டிங்க்கு நீ 3வது ஆளாக வந்த பற்றியா, உனக்கு இது தேவைதாண்டா அப்படின்னும் போது ஹீரோவா ஃபஸ்ட் ஹீரோ ஏன்டா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, இந்த மாதிரி நம்ம டிஜிட்டலி இந்த மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ ஃப்ரீயாக நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இவங்க எதுக்கு நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாங்கன்னு யோசிக்கும் போது இவருக்கு ஒரு விஷயமே புரியுது. நம்ம இதை தானே வந்து சொல்லிட்டு வந்தோம் அவங்கக்கிட்ட, அப்போ அவங்க லவ் பண்ணுற பையன் நானா, அச்சோ அவங்க நம்ம ஆன்ட்டி ஆச்சு, நம்ம ஆன்ட்டி எப்படி லவ் பண்ணுறது, அவருக்கு 1008 யோசனை மண்டக்குள்ள கொடுத்து இச்சோ இது நடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம டெஞ்சுரின் வந்து பார்த்திங்கன்னா ஓன் அழுதுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோனிக்கிட்ட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனிக்கு இருக்காங்க, என்னடி ஆச்சும் பிரச்சனை அப்படின் போது நம்ம கீவை கிட்ட வந்து என்னன்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஞ்சுலின் இந்த மாதிரி நான் லவ் பண்ணுற பையன்கிட்ட இன்றைக்கி வந்து நான் மெசேஜ் பண்ணேன், அவன் வந்து பார்த்து ரிப்ளே பண்ணல, அப்போ அவன் புரிஞ்சுட்டான் போல இதை நான் லவ் பண்ணுறேன்ட்டு, ஆனால் அதுக்கு அவன் எந்த ரிப்ளேயும் பண்ணல, நான் என்கிட்ட பதிலே பேச மாட்டான் அப்படின்னு அழுகுறாங்க. ஓன்னு நம்ம ஹீரோ என்னன்றாங்க, நீ அவன் யாருன்னு மட்டும் சொல்லு, நான் அவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னும் போது அவன் உனக்கு தெரிஞ்ச பையன்டி அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. என்னது நீ லூஷியை லவ் பண்ணுறியா, அடி பாவி எனக்கு நீ துரோகம் பண்ணுறியா அப்படின்னு கத்துறாங்க. உடனே நம்ம டெஞ்சுலி என்னன்றாங்கன்னா, ஏய் நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன், போய் நான் லூஷியை லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா, சேச்சா நான் அப்படிலாம் பண்ணல, உனக்கு தெரிஞ்ச இன்னொரு பையன்டி அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பையனா, எனக்கு தெரிஞ்ச லூஷியோ மட்டும்தானே, வேறு யார் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம டெஞ்சுலி என்னன்றாங்கன்னா, அது லூஷியோலாம் இல்லை ஷீஷா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, ஓ ஷீஷாவா, எனது ஷீஷாவா அப்படின்ட்டு கத்துறாங்க. சடனா ஷீஷா லவ் பண்ணுறா, இது நடக்கவே கூடாது, இது நடக்க வாய்ப்பில்லை, ஐயோ கடவுளே இது நடக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பயங்கரமாக கத்துறாங்க. நம்ம டெஞ்சுலின்னு எதுக்கு இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, நீ லூஷியை கூட லவ் பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளோ ஷாக்காக இருக்க மாட்டேன்டி, ஆனால் நீ ஷீஷானை பார்த்தியா, அங்கே தானே நான் ஷாக் ஆகிட்டேன், ஏன்டி நீ ஷீஷாவெல்லாம் லவ் பண்ண முடியாது, இந்த ஜென்மத்தில் அது நடக்காதுன்ட்டு அவங்க பாட்டுன்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கத்துறதை பார்த்துட்டு நம்ம டெஞ்சுலின் வந்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோனி கேட்குறாங்க, நீ வேணுன்ட்டே தானே இந்த மாதிரி பண்ணணும் போது நம்ம ஹீரோ என்னன்றாங்கன்னா, அம்மா நான் ஏமா வேணுன்ட்டே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, அப்போ என்னடா பண்ண டெஞ்சுலின் அப்படின்னும் போது, அம்மா நான் அவங்ககிட்ட கேராக அக்கறையாக பேசினம்மா, அவங்க மேலே அக்கறை பட்டம்மா, அது ஒரு தப்பாம்மா, நான் வந்து சின்ன வயசில் அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதுக்கு நான் திருப்பி இப்போது அவங்க நல்லா பார்த்துக்கிட்டேன், அது அவங்க லவ்னு நினச்சிக்கிட்டாங்கம்மா, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்டா, இதுக்கு ஏதாவது வழி தெரியாகணும், இல்லைனா இது ரொம்ப கஷ்டம்டா, அவன் மனசுலேருந்து எப்படியாவது அவளை அழிச்சிடணும், இல்லைனா இது ரொம்ப கஷ்டம், நீ அவளை திருப்பி லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லைம்மா, நான்லாம் அவங்கள லவ் பண்ணல, அவங்க நான் லவ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும், எப்படியாவது நிறுத்தணும், அவங்க என்னை மறக்கணும், அவங்கள வந்து என்னை வெறுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாஸ்டலில் வந்து இந்த மாதிரி லவ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதாவது எப்படிலாம் லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதை வேறு வந்து கற்றுக்கிறதுக்கு 4-5 பேர் வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க எல்லாருக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தான் லவ் பண்ணணும், அந்த மாதிரி தான் லவ் பண்ணோன்ட்டு. அப்போ இந்த இடத்துக்கு வந்து ஜின்னு வராங்க.
நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, நான் எது பண்ணுறதும் உனக்கு பிடிக்காதுல்ல, இங்கே வந்து இப்போ இந்த கிளாஸ் நிறுத்துறதுக்காக வந்தியா அப்படின்னும் போது நம்ம ஜின்னு என்னன்றாங்கன்னா, நான் ஒன்றும் அதுக்காக வரல அப்படின்ற மாதிரி உடனே தள்ளி போகிறாங்க. பார்த்தா அவங்க பின்னாடி ஒரு பொண்ணு நின்றுருக்கா. அந்த பொண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்திருப்பா போல இருக்குது. இது 2வது கிளாஸ் போல இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணுற பசங்கிட்டலாம் ஓப்பனாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அவன் லவ் பண்ணுற பையன்கிட்ட ஓப்பனாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம அந்த பொண்ணோட பர்ஸில் இருக்க காசெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் போல இருக்குது. இதை வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து உன்னை ஓப்பனாக தான் பேச சொன்னேன், அதுக்குன்னு பர்ஸெல்லாம் ஓப்பனாக எடுத்து காட்ட சொல்லல, நீ பர்ஸ் எடுத்து காமிச்சிட்டா அந்த பையன் பணம் எடுத்துகிட்டு போயிட்டான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்னன்றான், அதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு என் காசு வந்தாகணும், நீ சொல்லி தானே இப்படி நடந்தது, எனக்கு என் காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோனி சரி அந்த பையனோட பேரை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜின்னு என்னன்றாங்க, ஆமாம் பயப்படாமல் சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த பையனோட பேர் அப்படி என்னன்னும் போது நம்ம அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனோட பேர் சொல்கிறா. வேறு யாரும் இல்லை, இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் தான். அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு அந்த பாஸ்ன்னு கூப்பிட்ற பொண்ணு கண்டுபிடிச்சிட்றாங்க. உடனே நம்ம ஜின்னு அப்புறம் அந்த நம்ம ஹீரோனி எல்லாம் உடனே கத்துறாங்க அந்த பையனோட பேரை சொல்லி. என்னது இவனை போய் லவ் பண்ணியா அப்படின்ற மாதிரி இங்கே இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த எபிசோடில் உங்களுக்கு அதே சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நான் கூட எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து கோல்டு, அதனால் சரியாக என்னால் பேச முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பேசியிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கதை வந்து லைட்டாக இதுக்கு எங்கேயாவது சொதப்பிருப்பேன் பேசும்போது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கதையை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நான் கதையை கரெக்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.